இன்றைய ஆன்மீக செய்திகள். தமிழகத்தில் நடந்த முக்கியமான சில ஆன்மீக நிகழ்வுகள் குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருவெண்காட்டில் இந்து சமய அறநிலையத்துறைக்குட்பட்ட பிரம்ம வித்யாம்பிகையுடனாகிய ஸ்வேதாரணேஸ்வரர் சுவாமி கோவில் அமைந்திருக்கிறது. நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமான இந்த கோவிலில் அமைந்துள்ள முக்குளத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்தால் 7 ஜென்ம பாவங்கள் விலகும் என்பது ஐதீகம். இப்படி பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தையொட்டி 1008 சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற திருவரங்குளம் பெரியநாயகி அம்பாள் சமேத அரங்குலநாதர் ஆலயத்தின் பாலாலய விழா வேத மந்திரங்கள் முழங்க வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோயிலின் பாலாலய நிகழ்விற்கு சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. இங்கு கார்த்திகை சோமவாரத்தையொட்டி சிவனுக்கு 1008 சங்குகளில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வழிபாடுகள் நடைபெற்றன. இதில் பெண்கள் உள்பட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோவில். இந்த கோவிலில் ஐயப்பனுக்கு உகந்த நாட்களில் சிறப்பு பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள் உள்ளிட்டவை நடைபெற்று வருகின்றன. 108 சங்குகள் வைத்து வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு பால், தயிர், மஞ்சள், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஐயப்ப சுவாமி அலங்கரிக்கப்பட்டு வண்ண வண்ண மலர்களால் ஐயப்பனுக்கு புஷ்பாஞ்சலி செலுத்தும் நிகழ்வு மிகவும் விமர்சையாக நடத்தப்பட்டது. இதில் கம்பம், கூடலூர் பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசித்து சென்றனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஏத்தாப்பூரில் பழமையான சாம்பமூர்த்தீஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது. வசிஷ்ட நதிக்கரையோரம் அமைந்துள்ள இந்த திருக்கோவிலில் 28 ஆண்டுகளுக்கு முன்பு கும்பாபிஷேகம் நடைபெற்ற நிலையில் கோவில் புனரமைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் தொடங்குவதற்காக பால ஆலய திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறையில் 500 ஆண்டுகள் பழமையான தருமபுர ஆதீனம் திருமணம் அமைந்திருக்கிறது. இந்த ஆதீனத்தின் 27வது குருமகா சன்னிதானமாக ஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் கடந்த 2019ஆம் ஆண்டு ஞானபீடம் ஏற்றார். இவர் பீடமேற்று 6 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் இன்று ஞானபீடம் அமர்ந்த திருநாள் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 700க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் ஆதீன கட்டளை தம்பிரான் சுவாமிகள், ஆதீன நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே அம்மமுத்தன்பட்டியில் விநாயகர், முத்தாலம்மன், காளியம்மன், சந்தன மாரியம்மன் கோயிலில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் கோவில் நிர்வாகம் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.